சென்னையில் பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அவங்க பிள்ளைங்களை எங்கப்பா படிக்க வைப்பாங்க? பெரிய பெரிய பத்மா சேஷாத்ரி, பாலபவன், பவன்ஸு இங்கே படிக்க வைப்பாங்களா? மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் படிக்க வைப்பார்களா? சன்ஷைன், பத்மா சேஷாத்ரி அந்த மாதிரி ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க. அப்போ அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவனும் சிபிஎஸ்இ சிலபஸில் கேந்திரிய வித்யாலயில் படிக்கக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவனும் ஒரே மாதிரி கம்பீட் பண்ண முடியுமா? அப்போ உனக்கு இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொல்றது சரிதானே. ஆனால் இதை பற்றி பேசினாலே பெரிய எதிர்ப்புகள். யோசிச்சு பாரு, இதை கவாய் சொல்லாமல் வேற யாராவது சொல்லியிருந்தா என்ன இருந்திருக்கும்? தலித் விரோதி ஆரம்பிச்சிருப்பாங்களா? ஆனால் இது எவ்வளவு சரியானதுன்னு யோசிச்சு பாருங்க. கம்பேரிசன் அனாலஜியும் சரி. ஐபிஎஸ் ஆஃபீஸரோட பையன் ஒடுக்கப்பட்டவன் அப்படின்ட்டு எப்படி சொல்ல முடியும்? நீ ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கீங்க, எங்கே படிக்க போடுவீங்க உங்க பிள்ளைய? உங்க பையன் சிபிஎஸ்இ ஸ்கூலில் படிச்சுட்டு +2 மார்க் வாங்கிட்டு ஐஐடி என்ட்ரன்ஸ் எழுதுவான். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா என்னதான் இருந்தாலும் அந்த திருமணத்திற்காக ஒரு ரிக்வஸ்ட் வைப்பாங்களா, அதில் எக்ஸப்ட் SC ST அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐபிஎஸ் மகனுக்கும் அது பொருந்தும் தானே அப்படி எல்லாம் இருக்குமா? அந்த ஐபிஎஸ் அதிகாரி அல்லது ஐஏஎஸ் அதிகாரியோட மகனுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி என்ன? அப்போ ஒரு ஐஐடி என்ட்ரன்ஸ்ல இடஒதுக்கீடு என்றால் 2 பேரும் ஒரே தட்டில் எப்படி வைக்க முடியும்?